உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கிய போதிலும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் எழுப்பிய கேள்விகளால் செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே வருவதில் கடைசி நிமிடம் வரை பரபரப்பு நீடித்தது. நீதிமன்ற விசாரணையில் நடந்தது என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அமலாக்கத்துறை வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை தொடர்ந்து செந்தில் பாலாஜி ஆதரவாளர்களும் திமுக தொண்டர்களும் புழல் சிறை முன் குவிந்தனர். மறுபுறம் உச்சநீதிமன்ற ஜாமீன் உத்தரவு ஆவணங்களை தாக்கல் செய்ய செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்கள் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு சென்றனர். ஜாமீனுக்கான உத்தரவாதத்தை வழங்க செந்தில் பாலாஜியின் உறவினர்களும் வந்திருந்தனர். இந்நிலையில் சைதாப்பேட்டை கிளைச்சிறையில் ஆய்வை முடித்துக் கொண்டு நீதிமன்ற அறைக்கு வந்தார் நீதிபதி கார்த்திகேயன். புழல் சிறையில் இருந்தபடி காணொலி காட்சி வாயிலாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜரானார். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி 25 லட்சம் ரூபாய் பிணைத் தொகையுடன் செந்தில் பாலாஜியின் உறவினர்கள் காத்திருந்த நிலையில் உச்சநீதிமன்ற ஜாமீன் உத்தரவில் குழப்பம் இருந்ததாக நீதிபதி கார்த்திகேயன் கூறியதால் செந்தில் பாலாஜி தரப்பு அதிர்ச்சியடைந்தது. ஜாமீன் உத்தரவாதத்தை எங்கு தாக்கல் செய்ய வேண்டும் என்பது தொடர்பான விவரங்கள் தீர்ப்பில் குறிப்பிடப்படவில்லை என்று நீதிபதி கூறினார். மேலும் ஜாமீன் உத்தரவாதங்களை விசாரணை அதிகாரியிடம் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டார். கடைசி நேரத்தில் கூறினால் ஜாமீன் உத்தரவாதங்களை எப்படி விசாரணை அதிகாரியிடம் அளிக்க முடியும் என செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் கேட்டனர். மேலும் செந்தில் பாலாஜியின் உறவினர்கள் தியாகராஜன், சிவப்பிரகாசம் ஆகியோரின் ஜாமீன் உத்தரவாதங்களில் சந்தேகம் இருப்பதாக நீதிபதி கூறியதால் நீதிமன்றத்தில் பரபரப்பு தோன்றியது. புழல் சிறையில் செந்தில் பாலாஜிக்காக காத்திருந்த தொண்டர்கள் மத்தியிலும் சோகம் காணப்பட்டது. மேலும் செந்தில் பாலாஜியின் வழக்கு குறித்து முழுமையாக தெரியுமா என்றும் ஜாமீன் நிபந்தனைகளை கடைபிடிக்காவிட்டால் தங்களுடைய 25 லட்சம் ரூபாயும் பிடித்தம் செய்யப்படும் என்றும் நீதிபதி கூறியதால் பதற்றம் அதிகமானது. இதற்கிடையே ஜாமீன் உத்தரவாத விவகாரம் குறித்து விளக்கம் பெறுவதற்காக அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞரை நேரில் ஆஜராக நீதிபதி உத்தரவிட்டார். அதன்படி ஆஜரான அமலாக்கத்துறை வழக்கறிஞர் ரமேஷ், செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்குவதில் தங்களுக்கு எந்தவிதமான ஆட்சேபனையும் இல்லை என்று கூறினார். ஜாமீன் கொடுப்பதில் இருந்து அனைத்திற்கும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த அமலாக்கத்துறை தரப்பின் இந்த பதிலால் செந்தில் பாலாஜி தரப்பினரும் திமுகவினரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். இதையடுத்து செந்தில் பாலாஜி உறவினர்கள் அளித்த உத்தரவாதங்களை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கார்த்திகேயன் செந்தில் பாலாஜியை சிறையில் இருந்து ஜாமீனில் விடுவிக்க உத்தரவிட்டார். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் செந்தில் பாலாஜியின் பாஸ்போர்ட் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. முதன்மை அமர்வு நீதிமன்ற உத்தரவு மின்னஞ்சல் மூலம் புழல் சிறை நிர்வாகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் நிலவிய திக் மட்டுமின்றி செந்தில் பாலாஜியின் 471 நாட்கள் சிறைவாசமும் முடிவுக்கு வந்தது.